அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. போன வீடியோவில் ஆனால் ஹயாத் உண்மை இல்லை என்று பல பேர் பல கருத்துக்களை முன்வைத்தனர். ஆனால் ஹயாத் ஏரிக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் போதுமான அளவு ஆதாரம் இல்லை. ஆனால் சூரா அல் காஃப் வசனம் 60 இருந்து 82 மற்றும் வசனம் 83 இருந்து 93 இருக்கு. ஆனால் நேரிய விஷயத்துக்கு ஆதாரம் இல்லை. இந்த ஆனால் ஹயாத் ஏரியின் கதையை இப்படியே விட்டுவிட்டு அடுத்த பகுதிக்கு நகரலாம். மூன்றாவதாக தூல்கர்ணைனின் இரும்புச் சுவர். பண்டைய காலத்தில் உலகம் பல்வேறு நாடுகளாலும் பழங்குடியினராலும் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு மன்னர் இருந்தார். அவர் தனது அதிகாரம், ஞானம் மற்றும் நீதிக்காக பிரபலமானவர். அவர் தூல்கர்ணைன் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய வரலாறு குர்ஆனின் சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லப்பட்டுள்ளது. தூல்கர்ணைன் சாதாரண மன்னர் அல்ல. அல்லாஹ் அவருக்கு அசாதாரண சக்தியை வழங்கியிருந்தார். கிழக்கிலிருந்து மேற்கு வரை பரந்த பகுதியை வென்று தனது மக்களை நீதியுடன் வழிநடத்தினார். அவர் தனது அதிகாரத்திற்காக மட்டுமல்ல, அவரது அடக்கமான குணத்திற்காகவும் பிரபலமானவர். தனது அனைத்து அதிகாரமும் வெற்றியும் அல்லாஹ்வின் பரிசுகள் என்பதை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. பல்வேறு நிலங்களை கைப்பற்றிய பிறகும் தூல்கர்ணைன் ஒருபோதும் தனது அதிகாரத்தை அடக்குமுறைக்கு பயன்படுத்தவில்லை. மாறாக அவர் எப்போதும் தனது மக்கள் அமைதியான மற்றும் வளமான வாழ்க்கையை கட்டியெழுப்ப உதவினார். ஒரு நாள் தனது பயணங்களில் ஒன்றின் போது யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் என்ற 2 நாடுகளின் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொண்ட ஒரு இடத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டார். தூல்கர்ணைன் பூமியின் பல்வேறு மூலைகளுக்கும் பயணம் செய்தார். மேற்கு முனையை அடைந்த போது கருப்பு சேற்று கடலில் சூரியன் மறைவதை பார்த்தார். அங்கு அவர் வழிகாட்டுதல் தேவைப்படும் ஒரு குழுவினை சந்தித்தார். அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க அவர் அவர்களை நீதியுடன் வழிநடத்தினார். பின்னர் அவர் கிழக்கு நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார். சூரியன் உதிக்கும் இடத்தை அடைந்தார். அங்கு வாழ்ந்த மக்களுக்கு வெப்பத்திலிருந்து எந்த பாதுகாப்பும் இல்லை. தூல்கர்ணைன் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார். எப்படி உயிர் பிழைப்பது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தூல்கர்ணைனின் பயணம் அதோடு முடிவடையவில்லை. அவர் வடக்கு நோக்கி தொடர்ந்தார். 2 பெரிய மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு பள்ளத்தாக்கை அடைந்தார். அங்கு அவர் புரிந்து கொள்ள கடினமாக இருந்த மொழி பேசும் மக்களை சந்தித்தார். இந்த மக்கள் அச்சத்தில் வாழ்ந்தனர். ஏனென்றால் அவர்கள் அடிக்கடி யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் என்ற 2 வலிமையான மற்றும் கொடூரமான பழங்குடியினரால் தாக்கப்பட்டனர். பள்ளத்தாக்கின் மக்கள் தூல்கர்ணைனிடம் வந்து, "ஓ தூல்கர்ணைன், யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் மக்கள். அவர்களிடமிருந்து எங்களை பாதுகாக்க ஒரு சுவரை கட்டுவீர்களா? இந்த வேலைக்கு நாங்கள் உங்களுக்கு கூலி தருவோம்" என்றனர். செல்வத்தையோ பொருளையோ விரும்பாத தூல்கர்ணைன், "அல்லாஹ் எனக்கு கொடுத்தது நீங்கள் தரக்கூடியதை விட சிறந்தது. ஆனால் என் வலிமையால் நான் உங்களுக்கு உதவுவேன். ஒன்று சேருங்கள். வலுவான சுவரை கட்ட நாம் ஒன்றாக வேலை செய்வோம்" என்று ஞானமாக பதிலளித்தார். பின்னர் தூல்கர்ணைன் அந்த பள்ளத்தாக்கின் மக்களை வழிநடத்தி யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜை தடுக்கும் ஒரு பெரிய சுவரை கட்டினார். அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இரும்பு தகடுகளை சேகரிக்க அவர் உத்தரவிட்டார். 2 மலைகளுக்கு இடையிலான இடைவெளியை நிரப்ப இரும்பு குவிக்கப்பட்டது. இரும்பு குவியல் தேவையான உயரத்தை அடைந்த பிறகு தகடுகளை சிவப்பு சூடாக்க தூல்கர்ணைன் உத்தரவிட்டார். பின்னர் அவர் மக்களிடம் அதன் மீது திரவ செம்பை ஊற்றும்படி கேட்டார். இதனால் சுவரின் முழு கட்டமைப்பும் மிகவும் வலுவாகவும் உறுதியாகவும் மாறியது. சுவர் முடிந்ததும் தூல்கர்ணைன் அதன் முன் நின்று, "இது என் இறைவனிடமிருந்து வந்த கருணை. ஆனால் என் இறைவனின் வாக்குறுதி வந்துவிட்டால் இந்த சுவர் அழிக்கப்படும். யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் வெளியே வந்து பூமியில் அழிவை பரப்புவார்கள்" என்றார். தூல்கர்ணைன் கட்டிய சுவர் யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் அச்சுறுத்தலில் இருந்து பள்ளத்தாக்கின் மக்களை பாதுகாத்தது. அவர்கள் இனி பயத்தில் வாழவில்லை. அவர்களின் வாழ்க்கை அமைதியாக மாறியது. தூல்கர்ணைன் தனது பயணத்தை தொடர்ந்தார். அல்லாஹ்வுக்கு எப்போதும் நன்றி தெரிவிக்கவும் தங்கள் நம்பிக்கையை பேணவும் அவர்களுக்கு ஒரு செய்தியை விட்டுச் சென்றார். ஆனால் சுவர் என்றென்றும் நிலைக்காது என்றும் அவர் நினைவூட்டினார். காலத்தின் இறுதியில் அல்லாஹ்வின் விருப்பத்தால் சுவர் அழிக்கப்பட்ட பிறகு யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் மீண்டும் வெளியே வருவார்கள். அந்த நேரம் வரும்போது உலகம் முழுவதும் அவர்கள் வேகமாக பரவி மறுமை நாளின் அறிகுறியாக பெரும் அழிவை ஏற்படுத்துவார்கள். இந்த சுவர் குர்ஆனின் சூரத்துல் கஹ்ஃபிலும் பல நம்பகமான ஹதீஸ்களிலும் கூறப்பட்டுள்ளது. சுருக்கமாகச் சொன்னால், தூல்கர்ணைன் கட்டிய இரும்புச் சுவர் யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் என்ற 2 அழிவுகரமான பழங்குடியினரை அடைத்து வைக்க உதவுகிறது. உலகம் அழிவின் விளிம்பில் இருக்கும்போது இந்த சுவர் இடிந்து விழும். அதில் உள்ள மக்கள் உலகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்துவார்கள். இந்த மக்களின் எண்ணிக்கை மிகப்பெரியது. ஒரு மனிதனுக்கு 999 யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜ் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு ஒரு ஆய்வின்படி பூமியின் மக்கள் தொகை 7.88 பில்லியன். இதன் அர்த்தம் யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜின் எண்ணிக்கை 788 பில்லியன் ஆகும். இது நிச்சயமாக ஒரு அசாதாரண எண். அவர்கள் அனைவரும் வெளியே வந்தால் பூமி நெரிசலாகிவிடும் என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாது. யஃஜூஜ் மற்றும் மஃஜூஜினிடம் அவர்களின் மிகப்பெரிய எண்ணிக்கையை வைத்து மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். அவர்களின் இடம் ஒரு தீவில் இருப்பது சாத்தியமில்லை. குறைந்தபட்சம் ஒரு மிகப்பெரிய கண்டம் தேவை.
மிகவும் பகுத்தறிவு மிக்க பதில் என்னவென்றால், தூள்கர்ணையின் சுவர் வேறொரு பரிமாணத்தில் இருக்கலாம், அல்லது அல்லாஹ் அதை மறைத்திருக்கலாம், அல்லது மனித உலகத்திலிருந்து அதை பிரித்திருக்கலாம். இறுதியாக நபி சுலைமானின் அரண்மனை. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமின் மகனான நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஞானம், நீதி மற்றும் அசாதாரண சக்திக்கு பெயர் பெற்ற ஒரு நபியும் மன்னருமாவார். அல்லாஹ் அவருக்கு விலங்குகளுடன் பேசும் திறன், காற்றை கட்டளையிடும் திறன், ஜின்கள் மற்றும் மனிதர்களை கட்டுப்படுத்தும் திறன் ஆகியவற்றை வழங்கினான். அவரது மகத்துவத்தின் அடையாளங்களில் ஒன்று அவர் கட்டிய பிரம்மாண்டமான அரண்மனை. இது இன்று வரை பல்வேறு மரபுகளில் ஒரு புராண கதையாக மாறியுள்ளது. நபி சுலைமானின் அரண்மனை சாதாரண கட்டிடம் அல்ல, அது பூமிக்குரிய அழகையும் தெய்வீக அதிசயத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு தலைசிறந்த படைப்பு. மன்னராக நியமிக்கப்பட்ட பிறகு அரசாங்கத்தின் மையமாகவும் வழிபாட்டு தலமாகவும் மாறும் ஒரு அரண்மனையை கட்ட நபி சுலைமானுக்கு அல்லாஹ் வேத அறிவிப்பு வழங்கினான். இந்த அரண்மனை சுலைமானின் ராஜ்யத்தின் மகத்துவத்தை காட்டுவதற்காக மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மகத்துவத்தை மனித குலத்திற்கு நினைவூட்டுவதற்காகவும் கட்டப்பட்டது. ஒரு இரவு நபி சுலைமான் ஒரு மலையில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார், வழிகாட்டுதலை கேட்டார். அந்த பிரார்த்தனையில் அவர், ஓ அல்லாஹ், நீ எனக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தையும் பொருந்தாத சக்தியையும் கொடுத்துள்ளாய். உன்னுடைய மகத்துவத்திற்கு சான்றாகவும் உன்னுடைய அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு கூடும் இடமாகவும் இருக்கும் ஒரு அரண்மனையை கட்ட எனக்கு அனுமதிதா என்று கேட்டார். அல்லாஹ் நபி சுலைமானின் பிரார்த்தனைக்கு பதிலளித்தான். வழிகாட்டுதலை வழங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஓ சுலைமான், இந்த அரண்மனையை உண்மையுடன் கட்டுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பரிசுகளை பயன்படுத்துங்கள். அதன் கட்டுமானத்தில் அனைத்து உயிரினங்களையும் ஈடுபடுத்துங்கள் என்றார். நபி சுலைமான் உடனடியாக தனது ஆலோசகர்கள், கைவினைஞர்கள் மற்றும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து ஜின்களையும் அழைத்தார். வேறு எந்த அரண்மனையையும் போலல்லாத ஒரு அரண்மனையை கட்ட அவர் அவர்களுக்கு வழிமுறைகளை வழங்கினார். இந்த அரண்மனை அல்லாஹ்வின் மகத்துவத்தை பிரதிபலிக்க வேண்டும், அவரது மக்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். சக்தி வாய்ந்த ஜின்கள் உலகம் முழுவதிலும் இருந்து சிறந்த பொருட்களை சேகரிக்க உத்தரவிடப்பட்டனர். அவர்கள் மலைகளில் இருந்து தங்கத்தையும், தொலைதூர நிலங்களில் இருந்து வெள்ளை சலவை கல்லையும், வைரங்கள் போல ஒளி வீசும் தெளிவான கண்ணாடியையும் கொண்டு வந்தனர். பொருட்களை விரைவாக கட்டுமான தளத்திற்கு எடுத்துச் செல்ல காற்றுக்கு உத்தரவிடப்பட்டது. கட்டுமான செயல்பாட்டில் அற்புதங்கள் நிகழ்ந்தன. நபி சுலைமான் மனிதர்கள், ஜின்கள் மற்றும் விலங்குகளின் வலிமையை ஒன்றிணைத்தார். ஜின்கள் பெரிய கற்களை வடிவமைத்து அசாதாரண திறமையுடன் செதுக்கினர். மனிதர்கள் ஆர்வத்துடன் வேலை செய்தனர். தேவையான பொருட்களை தூக்கி ஒழுங்குபடுத்தினர். பறவைகள் தொலைதூர காடுகளிலிருந்து மரத்தை கொண்டு வந்தன. எறும்புகள் வேலை பகுதியை சுத்தம் செய்வது போன்ற சிறிய பணிகளுக்கு உதவின. நபி சுலைமானின் அரண்மனையின் அதிசயங்களில் ஒன்று அதனிடம். அது தண்ணீரில் கட்டப்பட்டது. சில கதைகளின்படி இந்த அரண்மனையில் தெளிவான கண்ணாடியால் செய்யப்பட்ட தரை இருந்தது. அதனால் கீழே உள்ள தண்ணீரை தெளிவாக காண முடிந்தது. இந்த தரை ஒரு அற்புதமான மாயையை உருவாக்கியது. அதன் மீது நடக்கும் நபர் தண்ணீரில் நடப்பது போல தோன்றும். இது நபி சுலைமானின் ஞானம் மற்றும் புதுமையின் சான்றுகளில் ஒன்று. அரண்மனையின் நடுவில் நபி சுலைமானின் அதிகாரத்தின் அடையாளமாக ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனம் இருந்தது. இந்த சிம்மாசனம் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஜின்கள் அதை மிக நுட்பமாக கட்டினார்கள். அதை பார்க்கும் அனைவரும் அதன் அழகை கண்டு வியப்படைவார்கள். அரண்மனை பரந்த தோட்டங்களால் சூழப்பட்டிருந்தது. அங்கு பல மரங்கள், மனம் வீசும் பூக்கள் மற்றும் ஓடும் நதிகள் நிறைந்திருந்தன. மரங்களுக்கு இடையில் பறவைகள் பாடின. அமைதியான மற்றும் அழகான சூழ்நிலையை உருவாக்கின. நபி சுலைமானின் அரண்மனையுடன் தொடர்புடைய மிகவும் பிரபலமான நிகழ்வுகளில் ஒன்று சபா ராஜ்யத்தின் ஆட்சியாளரான பில்கிஸ் ராணியை அவர் சந்தித்த கதை. நபி சுலைமான் பில்கிஸ் ராணியின் ஞானத்தையும் அரண்மனையின் சிறப்பையும் பற்றி கேள்விப்பட்டார். அவர் ஒரு கடிதத்தை அனுப்பி தனது அரண்மனைக்கு வந்து அல்லாஹ்வை வணங்கும்படி அழைத்தார். நபி சுலைமானின் மகத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட பில்கிஸ் ராணி அவரது அரண்மனைக்கு வருவதற்கு முடிவு செய்தார். அவள் அங்கு வந்தபோது தனது சிம்மாசனம் ஜின்களால் சுலைமானின் அரண்மனைக்கு சிறிது நேரத்தில் கொண்டு வரப்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அவளை மிகவும் வியக்க வைத்தது அரண்மனையில் உள்ள தெளிவான கண்ணாடி தரை. அவள் அந்த தரையை தண்ணீர் என்று நினைத்தாள். ஈரமாகாமல் தற்காத்துக் கொள்ள தனது ஆடைகளை தூக்கினாள். நபி சுலைமான், இது ஒரு கண்ணாடி தரை, ஓ பில்கிஸ். இது அல்லாஹ்வின் மகத்துவத்தின் ஒரு சிறிய பகுதி. உண்மையில் அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தவன், அவன்தான் வணங்கப்பட வேண்டியவன் என்றார். இந்த சம்பவம் பில்கிஸ் ராணிக்கு அல்லாஹ்வின் சக்தியை உணர்த்தியது. அவள் அல்லாஹ்வை நம்பினாள். நபி சுலைமான் இறந்த பிறகு அவரது அரண்மனை ஞானம் மற்றும் நீதியின் அடையாளமாக நிலைத்திருந்தது. அவருக்காக வேலை செய்த ஜின்கள் அவர் இறந்து விட்டதை உணரவில்லை. அவர் சாய்ந்து கொண்டிருந்த கோல் உடைந்து அவரது உடல் தரையில் விழும் வரை இந்த சம்பவம் இந்த உலகில் அல்லாஹ்வை தவிர எதுவும் நித்தியமானது அல்ல என்பதை நினைவூட்டுகிறது. நபி சுலைமானின் அரண்மனையின் கதை, செல்வம், அதிகாரம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை
எவ்வாறு உன்னத நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றிய ஒரு பாடம். அரண்மனை ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மகத்துவம் மற்றும் பூமியில் கலீஃபாக்களாக மனிதர்களின் பொறுப்பு பற்றிய ஒரு நித்திய செய்தியும் கூட. நபி சுலைமானின் அரண்மனையின் சிறப்பு குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. பல வரலாற்றாசிரியர்களின்படி சுலைமானின் அரண்மனை மனிதர்கள் மற்றும் ஜின்களால் கட்டப்பட்டது. எனவே நபி சுலைமானின் அரண்மனை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்றைய நவீன கட்டிடங்களுடன் ஒப்பிட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு புதுசா ஏதாவது தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.